மார்ச் 10 அர்மீனியாவின் 40 மறைசாட்சிகள். 3ஆம் நூற்றாண்டில் அர்மீனிய பேரரசன் லிசுனுஸ் கிறிஸ்துவ மறையினை பின்பற்றுவோரை கடுமையாக துன்புறுத்தி மதம் மாற்றம் செய்தான். தன் போர்ப்படையில் கிறிஸ்துவத்தினை பின்பற்றுகின்ற 40 போர் வீரர்களை கண்டுகொண்ட பேரரசன் லிசுனுஸ் அவர்கள் மதம் மாறுவதற்கு கட்டளையிட்டார். மதம் மாறுவதற்கு மறுப்பு தெரிவித்து ஆண்டவரை புகழ்ந்த 40 இளைஞர்களும் சாட்டை அடியினால் நைய புடைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்ட 40 இளைஞர்களும் பேரரசன் லிசுனுஸின் ஆணைப்படி குளிர் நீர் நிறைந்த குளத்தில் நிர்வாணமாக நிற்க வைக்கப்பட அவர்கள் ஆண்டவரை போற்றி ஜெபத்தில் ஈடுபட்டனர். சுமார் 24 மணி நேரம் குளிர்ந்த நீரில் நின்றதினால் படைவீரர் ஒருவர் உயிரிழக்க மற்றவர்கள் ஜெபத்தில் மூழ்கியிருந்தனர். தன் படைவீரர்களை எப்படியும் மதம் மாற்ற வேண்டும் என்றெண்ணிய பேரரசன் வெந்நீர் தொட்டியினை தயார் செய்து கிறிஸ்துவை மறுதலித்துவிட்டு வெந்நீரில் குளிக்கலாம் என்று கூற வீரர்கள் இதனை கடுமையாக மறுத்து ஆண்டவர் இயேசுவை புகழ்ந்து பாடினர். பல்வேறு துன்பங்களை தாங்கிக் கொண்டு கிறிஸ்துவத்தில் உறுதியாய் நின்ற படைவீரர்களை பேரரசன் தீயில் சுட்டெரிப்பதற்கு ஆணையிட படைவீரர்கள் அனைவரும் தீயிற்கு இரையாயினர். தங்களது சுயநலனுக்காக வாழாமல் ஆண்டவருக்காக உயிர் துறந்த இந்த 40 போர் வீரர்களையும் திருச்சபை புனிதர்களாக உயர்த்தியது. அர்மீனியாவின் 40 மறைசாட்சிகளின் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் வாழ்வில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கிறிஸ்துவ விசுவாசத்தில் நிலைத்து நின்று ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம்.